முதல்ல கரடி வருவா, அப்புறம் என்னன்னா பழுன்னு பயப்புள்ள வர்றா. ரொம்ப அந்த இலை கொடுத்து பழகி ரொம்ப இதாகிட்டா. சளி வேறு பிடிச்சி ரொம்ப இதாக இருக்குங்க. சளி பிடிச்சிக்கிச்சு. அந்த மலையில் நனைஞ்சதுலேருந்து பயவுலைக்கு 2 நாள் சளி, அப்புறம் சரியாயிரும். ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரமாக. நம்ம பயணத்தை ஆரம்பிப்போமா? ஓடிட்டாங்க எல்லாரும். நண்டு, நீ என்கிட்ட வர்ற? நீ பயவுள்ள எங்கிட்ட போயிருப்பேன் நினச்சேன். எங்கிட்ட அனவண்டா அப்பா அம்மாக்கா உள்ளேருந்து வெளியே வந்துருக்க. நண்டு, உனத்தான் நீ கேட்குறேன். நண்டு பிஸியாக இருக்க வச்சேன்றியா? நம்ம மைக் செட் மாயக்காவோட மகா எப்படி இருக்குன்னு கேட்டிங்களா? அவன் நல்லா இருக்கா. அவன் பயவில் நல்லா குழுக்குன்னு காற்றுல அவன் மகா நல்லா ஆண்டி. அவன் மகன் நல்லா வீட்டிலேயே அந்த காத்தாடியிலே கடுத்து வீட்டில் நல்லா தூங்கி இருக்கா. நான் மைக் செட்டு வா ஓடியா போவோம். நம்ம மைக் செட்டு மகா நல்லா ஜாலியாக நேரம் வழி அனுப்பிவிட்றா. எல்லாம் போயிட்டு வாங்கடி, நீ வந்து சாயந்தரம் வந்து பாலம் கொடுத்துருவா, நான் பார்த்து பத்திரமா இந்த காத்தாடி காலத்தில் படுத்து கிடக்கேன். நல்லா குழுக்குள்ளுன்னு இருக்குது, ஏசி ஓட்ட மாதிரி இருக்குது. அதனால் வீட்டிலேயே நல்லா ஜாலியாக பயவில் தூக்கி கிடக்கா. அவள் நம்ம சொங்கிட்டு எல்லாம் ஒன்றத்தையும் திடுறாளுங்க. அதெல்லாம் இந்த பிரச்சனை இப்போ தான் இறக்கடிச்சு கொஞ்சமாக தெளிஞ்சு வராளுங்க. வா கரடி, நம்ம வயக்காட்டுக்கு பக்கம் போய் அன்றைமாரி அரிசி கோலம் இருக்கான்னு பார்ப்போம். ரொம்ப நாளாச்சு அந்த ஏரியா பக்கம் போயிட்டு நேரம் நிறைய கட்டுக்க. நம்ம வயக்காட்டு பக்கம் அந்த அங்கே கொஞ்சம் அரிசி கோலம் இருக்கும்ல, அந்த ஏரியா பக்கம் போய் விட்டு பார்ப்போம். ஏதோ மழை பெஞ்சதுக்கு இந்த அளவு தழுத்து இருக்கும். அந்த அளவு தழுத்தாலே பசங்க கொஞ்சம் நேரம் மேய்வாங்க, கொஞ்சம் பகிர் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இன்றைக்கி போயிட்டு இங்கிட்ட சுற்றுவோம். நேற்று மழை லைட்டாக 6 மணிக்கு மேலே தான் சாரை விழுந்துச்சு. மற்றபடி பெரிய மழையில இல்லை. இன்றைக்கி நேற்று ஒரு நாள் ரெஸ்ட் விட்டுக்கு இன்றைக்கி சொல்ல முடியாது வரலாம். அதனால் கொஞ்சம் முன்கூட்டி அங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு வந்துக்குருவோம். சாசா பாருங்கள் மூக்கை, அம்மாவுக்கு மாதிரி நீளமான மூக்காக இருக்கா. புள்ளிமானு கூட அந்த அளவு இல்லை, நிற்க மாட்டேன்றா. இவன் ஆடு வெட்டாமல் தாங்க பருவம் இல்லாமல் தான் இருக்கா. கொம்புன்னு விடாமல் வெட்டிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் பருவம் இருந்தால் தான் இப்போ எவ்வளோ ஆட்டுக்கு நிற்கும். பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. இவன் ஆனால் விழுந்துட்டா. ரோசியா ஆளை மாறிட்ட ரோசியா, பரவாயில்லையாடி வாங்க, ஓடி வாங்க போ. அம்மா பாண்டி இப்போ தாங்க 1 வாரமாக பயவலைக்கு தண்ணி கம்மியாக குடிக்கலாம். வயிறு வற்றி பூச்சி பயவலைக்கு தண்ணியை விட்டு அடிப்பார் சாரு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, தண்ணி அப்படியே குறைச்ச பாப்பா எப்படி இருக்கு. கொஞ்சமாவது வளரவானா எப்படின்னு தெரில. வளர்ந்தான் நல்லாயிருக்கு. ஆனால் மற்றபடி உடம்பெல்லாம் நீளமாக தாங்க இருக்குது. அம்மா பாண்டி 2 மச்சான் சோகத்தில் வராங்க. என்னடா குதிரை பாண்டி, இது லவ் ஃபெயிலியராச்சா? விட்றா பார்த்துக்கலாம்டா. அதுக்கெல்லாம் சோகப்பட அழுக்கூட இந்த கூறுத்தேர். அதை வர அழுகிட்டே வரடே வரும்போதே. அம்மா எப்பா இருக்கியான். வாங்க முத்தழகு, எப்படி இருக்கீங்க? ஹபாரியும் முத்தழகு. வாட் ஹேப்பன் டு முத்தழகு இஸ் மதர். அவளுக்கு நம்ம கருவாச்சிக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்க. அவன் நல்லா தாங்க இருக்கா. இப்போ போல ஜாலியாக தெரியா. நம்ம முத்தலோட மம்மி கருவாச்சியோட மம்மி ஸ்கைப்பாலு. அதனால் கருவாச்சியும் ஸ்கைப்பாலும் எல்லாம் நல்லா எல்லோரும் ஃபைனாக தான் இருக்காங்க. இல்லைங்க எல்லாம் வார்த்தை. நீங்கள் மட்டும் முன்னாடி போய்க்கிறீங்க, அப்புறம் 2ஆக பிரிச்சுக்கிட்டு நான் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கணும். எதுக்கு? எல்லாம் ஒன்றா போவோம். எல்லாம் வந்துச்சு. ஓடு. நண்டும் டைனோசர் கட்டுப்படுத்த முடியலப்பா. தாடி அர்த்தம் என்ன தான் இருக்குது. நெத்து உசுராக இருக்கா ஆளுக்கு. ஓடியா கூட்டத்தை விட போகிறேன். ஓடியோ மூலி, நீ எங்கடா இருந்த? பையன் உள்ள எங்கன்னா நின்று மேய்ச்சிக்கிட்டியா? அவன் எல்லாம் உள்ளே போயிட்டாடா. நீ தான் கடிச்சியா? நல்ல வேலை கற்றுன போ, இல்லாட்டி நான் பாடு விட்டுட்டு போயிருப்பேன். அப்புறம் கத்திக்கு ஓட்டிட்டா. அவன் மோப்பம் முடிச்சு வந்துருக்கா. ஓடு அவன் நேரம் பிடிச்சி போடா. கரெக்டாக போயிட்டு பொறுமை. ஹா எதுக்கு அப்படி ஓடுறீங்க? நேற்று சாயந்தரம் வந்து மேலே, இன்னைக்கு இப்போ காலையில் வந்து அப்படியே நேராக பழைய இடத்துக்கு போகும்போது நம்மளாம் தாண்டி அந்த பக்கம் போய் கொஞ்சம் அரிசி கொலையை பார்க்க விடுவோம். போயிட்டு ஒரு சுற்று போயிட்டு வந்தால் கரெக்டு. போயிட்டா இந்த வாடி வாள். இவெல்லாம் எப்படி வாழ்த்தனம் பண்ணும்போது சேட்டை சேட்டை பண்ணுறாங்க தான். இவ்வளோ விட்டு அவள் பாட்டு சேட்டுங்க தவிர அவள் வாள் இப்போ தான் கொஞ்சமாக புண்ணு ஆறிடுச்சு. உங்களை இப்படி தட்டியே கூட்டுக்கு வந்தது எல்லாம் ஒன்று சேர்ப்பேன். ஓடி இந்த அங்கே ஒரு நெத்து ஆத்தே எப்படி நெத்து இருக்குது. ஓடி வாங்க ஒன்று விடாமல் பறங்கி ஓடி வராங்க. ஒரு நெத்துன்னு வராங்க. வேறு வழியில் உங்களை அப்படி தான் கூப்பிடணும். வாங்க என் பின்னாடியே வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா வேட்டை கிடைக்கும். பார்த்துக்குங்க. மலைக்கு முன்னாடி இங்கிட்டு ஓடியாந்து மேய்ஞ்சிக்கிடுவோம். இந்த இருக்கலாம் நம்ம கருவச்சி உனக்கு என்னாச்சுன்னு கேட்டுக்காங்க. கருவாச்சிக்கெலாம் நல்லா தான் இருக்கான். முத்தலகோட அம்மா கருவச்சி காய்ஸ். அப்படியே நம்ம முத்தலகு இவ்வளோ கொஞ்சம் வளர்ந்துருக்கா. முத்தலகு இதோட வளராலும் தவிட்டு தாங்க. வரைக்குமே அப்படி தான். ஸ்கைப்பால் வரைக்கும்ல கொஞ்சம் ரொம்ப குட்டையாக போயிட்டாங்க. பயபிள்ளைங்க நான் யோசிக்கிறாங்க, எங்கேயோ கூட்டு போகிறான்டான மாதிரி. புது இடத்துக்கு எத்தனை நாள் வரல. இல்லை பனைமரம் வாங்க. பனைமரமா சொல்லு. பனைமரம் பயவுள்ள போட்டா போஸ் கொடுத்துக்க. வாடா சில்வா, என்னடா கல்லை பிடிச்சி போது பார்த்துக்கானே. என்னடா பண்ணுற மிஸ்டர் செம்பரம் சில்வா? என்ன ஆளையும் மாட்டேன். முதல்ல கூப்பிட்டா காதை ஏற்க மாட்டேன்றது பயவில்லைக்கு. உனக்கெல்லாம் தனியாக வெத்தலை பார்க்க வைக்கணும். அவங்க 3 பேர்த்துக்கு கருத்தி வரி குதிரை வரா. 3 பேர் சேர்ந்துருக்கீங்க ஒரு டீம். போங்க. நெத்து இருக்கான் இல்லையான்னு தெரில. பரவாயில்லையே நின்று மேய்கிறாங்க. கொஞ்சம் அரிசி கோலை இருக்குன்னு நினைக்கிறேங்க. பரவாயில்ல நின்று மேய்கிறாங்க. இருக்கு ஓலை. நீங்கிட்டே விட்டுற வேண்டியதான். இதில் மேயாயிரா அந்த பக்கம் போட நமக்கு எல்லாம் அந்த கோட்லேருந்து இருக்குடா. அந்த வரப்புலேருந்து அப்படியே பிடிச்சிங்க போங்க. 2 அரிசி கோலை இப்போ தான் தழுக்குது போல். பாப்போம் இன்றைக்கி ஒரு நாள் விடுவோம். நல்லா தழுத்தப்படி 2 நாள் கழிச்சு விடலாங்க. ஒரு கொம்பா யாருக்கு வருங்க அரிசி கோலை. தண்டுலேருந்து இப்படி நைட்டாக தழுக்குதா. நல்லா கிட்ட காட்டுறேன் பாருங்கள். பரவாயில்ல
இப்போ தான் தழுக்குது. இன்னும் ஒரு வாரம் ஆகணும் மழை வச்சா அது கொஞ்சம் மட்டும் தழுக்கும். ஆனால் 2 மேய்கிறாங்க பயம் இல்லைங்க. ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால இப்போ தான் ருசி தெரியுது. 2 மேய்ங்க ஒரு அரை மணி நேரம் மேய்ச்சாலே போகுது வெயிலுக்குள்ளே. பாதி பேர் மேய்ச்சிக்கிட்டே பாதி பேர் உள்ளே ஓடி போயிட்டாங்க. கொம்பேன் டைனோசரு நம்ம வரி குதிரை அதுக்கப்புறம் வெட்டு எல்லாம் உள்ளே ஓடி போச்சு. வெயில் இன்றைக்கி அந்தளவுக்கு அடிக்கலைங்க. பரவாயில்ல, நேற்று கொஞ்சம் கம்மி, இன்னும் கொஞ்சம் கம்மி. நல்லா மேய்வாயின்னு பார்த்தா கொண்டு வந்து இந்தளவுக்கு புல் இருக்குது. ஒரு வேளை புல்லில் கொஞ்சம் மண் விட்டுருக்கான்னு தெரியல. மழை வந்து வந்து கிளம்பி ஒவ்வொருத்தனா போகிறாங்க. இன்னும் அக்காலும் தங்கச்சி 1-2 மேய்கிறாளே கைப்பால் மக்க கண்ணு மை அக்கா தங்கச்சி கருவாச்சி அப்போ ஒன்றா மெய்வாளுங்க. அப்புறம் ஏரியா சண்டை வந்துடும், சொத்து தகரா வந்துடும், 2 பேரும் ஒன்றுக்கு சண்டை போடுவாளுங்க. வரும்போது சண்டை விட்டே வந்தாலுக்கே இப்போ ஒன்றா மீறல் பாரு கிட்ட வந்து ஓசிட்டானா முட்டிடுவா. கருவாச்சி தான் கொஞ்சம் இதில் கொஞ்சம் பவர் அதிகம். அவள் அக்காவை அடிச்சு மாய்கிறான். இப்போ கண்ணுமை பயப்படுறாங்க அதுக்கு. இந்த கண்ணுமையே மெய் இது ஒரு மெய். உய் யாரா உங்களை வர சொன்னால் சும்மா இருக்க மாட்டேங்க. இந்த வேப்ப மரம் நல்லா இருக்கிற வந்தீங்க, நல்லா மெயிற அடப்பெல்லாம் இழுத்துக்க மாட்டேங்க. சரிம்மா வீட்டு கொட்டாக்களி வேறு ரொம்ப இருக்கும். அப்புறம் கொட்டுச்சுன்னா கட்டிக்கு உங்களுக்கு தண்ணி குடிக்கிறியா? தண்ணி இருக்கா? பரவாயில்ல, தண்ணி இருக்குது. தண்ணி இருந்தால் குடிக்க விடலாம் நினைக்கிறேன். கொஞ்சம் பழைய தண்ணி மாதிரி தான் எனக்கு தெரியுது. கலங்கிருக்கு. வருமா ஊரமா உள்ளே போ பொறுமையாங்க நல்லா மேய்ச்சிக்கிந்தாங்க. இந்த பெரிய ஆடுகள்லாம் எழுத்துக்கு வந்துச்சு இன்றைக்கி. இன்னும் ஒரு மணி நேரம் மேய்ஞ்சா, 1 மணி நேரம் மேய்ஞ்சா அப்புறம் சாயந்தரம் எங்கிட்ட மேய தேவையில்லை. நல்லா மேய்கிறாங்க. உள்ளே வெயில் இருக்கா இல்லை சும்மா இருக்க மாட்டாளு. போங்கடா விட நாளைக்கு வந்து மேய்வாடா, சீக்கிரம் வந்து மேய்ச்சிக்கிறோம். ஓடும் கைஃபால் என்னாச்சு உனக்கு? நீ சீக்கிரம் வந்துட்ட. இப்போ கூட பரவாயில்ல, இந்த கொம்பை தான் இன்றைக்கி எழுத்துக்கு வந்துட்டான். இந்த வரப்பில் இருக்க புல்லை மேய்ச்சிக்கிறேன். அவனுக்கு ரொம்ப இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல. சரி வாங்க, என்ன செய்ய வாங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. நேற்று நம்ம எலி மகனாக நீங்கள் மேட்சலில் பார்த்துருக்க மாட்டேங்க. என்னென்னா முந்தா நாள் மலைக்கு அப்படியே வீட்டு பக்கம் ஓடினியா. அந்த மலையோட வீட்டில் ஓடும்போது இந்த பின்னாடி காடு நொட்டாங்கல்ல, இந்த இடத்துல நீங்கன்னே பையவில் டைவ் போட்டு தந்துடல. காலை அப்படியே ஊண்ட மாட்டேன்டுது. நேற்று அதனால் வீட்டில் நிப்பாட்டிருந்தேன். இன்றைக்கி பயவில் நடந்து வந்தேன். கொஞ்சம் காலை தாங்கி தான் நடக்கிறேன்டா. அந்த பின்னங்கள் நடக்குதா, காலை தூக்குறானா, அப்படி எங்கிட்டோ விழுந்துட்டானோ இல்லை மிதிச்சுக்கிச்சா கூட்டத்தில் ஓடும்போது மிதிச்சு தந்தில்ல. இங்கே என்னை வலிக்கிட்ட பயவில்லைக்கு தொடக்கிட்ட பாப்பா. ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல மேய்கிறான், வழி தெரியாமத்தே மேய்கிறான். பயவுள்ள அன்றைக்கி பிடிக்கி போட்டு ஓடினாங்களே மலையோட அந்த கூட்டத்தோட ஓடினா. எங்கிட்ட டைவ் அடித்தாலும் தெரில, பெல்ட் அடித்தாலும் தெரில. ஆனால் நல்லா கால் உள்க்கு சேதமாக இருக்குது, மற்றபடி வீக்கமாக எதுவுமே இல்லை. ஆனால் கால் மொத்தம் ஊண்ட மாட்டேங்குதான். காலில் முள்ள என் தெரிஞ்சு எங்கேயாவது விழுந்துருக்கணும், இல்லை ஓடும்போது ஏதாவது மிதிச்சிருக்கணும். அப்படி தான் தெரியுது. இப்போ கொஞ்சம் பரவலாமல் நடக்கிறேன். இல்லை எங்கே நின்று மேய்கிறான். எவ்வளோ மட்டும் பார்டரை தாண்டி போய் நம்ம கொம்பை அங்கே என்ன ஆராய்ச்சி பண்ணிக்கிருக்கேன் பயவில். கொம்பா என்னடா பண்ணுறேன்? அங்கே என்னடா பண்ணிக்கிருக்க? செந்திட்டிக்கு வந்தியா? ஆத்தே அங்கே இருக்கு பச்சையாக இருக்கணும் வண்டியா. இக்கரைக்கு அக்கறை பச்சை தாண்டா. வாடா ஏறி அப்படி ஏறி தாண்டா, பாடுற தாண்ட கூட சொன்னேன். கத்திக்கிட்டே ஓடுறேன். என்னை தொடக்கூடாது பார்த்துக்கின்றேன். ஊர்றா இந்த நாளில் 10 பேர் கூட ஒழுங்காக படுக்க முடியாது. வாங்க அந்த வேப்ப மரத்தை போயிருப்போம். இந்த மரத்தில் வந்து படுக்கலாம். எப்போயும் நம்ம இதில் தான் நம்மளோடது செம்பிளாடு வந்து அதில் ஏறிக்கிறோம். அப்புறம் பசங்க விளையாட ஓடிடுவாங்க. அதனால் நம்ம அந்த மரத்தில் உட்காந்துக்குருவாங்கன்னா செம்பிளாடு வராது. வாங்க ஓடியா அந்த பக்கம் ஓடியா. சே நான் ஒன்றும் முள்ளுக்குள்ளே போக சொல்லலை. அவள் போனால் முள்ளுக்குள்ளே தான் அங்கே போகிறேன். லெஃப்ட்டில் இண்டிகிட்டே போட்டு திரும்பிடா இந்த மரத்துக்கு போகணும். எப்படி படுத்திருக்காங்க பார்த்தீங்களா? இங்கிட்டு பாதி பேர் இருக்காங்க. ஆனால் இங்கிட்டு பாருங்கள் அப்படியே மேய்ஞ்சி களைச்சி போய் வயலில் வேலை செஞ்சு மம்டி எடுத்து வரப்பு வெட்டி எல்லாம் அப்படியே தூக்குறாங்க வருவார். தெரியாத்தா ரொம்ப உழைச்சிட்டிங்கப்பா. நைட்டெல்லாம் நாற்று நட்டிங்களா, நட வெட்டிங்களா? முத்தாலங்க நீ என்ன வெயில் படுத்துருக்கேன், நல்லா படுத்துருக்கீங்க முத்தாலங்க. எல்லாம் படுத்துட்டாங்க. படுங்க அந்த கேப்பில் தான் நானும் சாப்பிட்ற வேண்டியதான். நானும் சாப்பிட்றேன். நல்லா ரெஸ்ட் எடுங்க. எளிமை இந்த இருக்கானா தெனா விட்டு பேர் அப்புறம் நீங்களும் போய் நைட்டு டின்னரை முடிங்க. நான் லஞ்சை முடிச்சிடறேன். இதே எனக்கு கிடைக்கிற அரை மணி நேரம் கேப்பு. இந்த கேப்பில் தான் நம்ம லஞ்சை ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? சீக்கிரம் முடிச்சிடறேன். கருவச்சி நரி வயிறை தொட்டாத. அது ஏற்கனவே வயிறு இதாக இருக்குது. வயிறை கழட்டிட்டாங்களா என்னன்னு தெரிலங்க. கழட்டின மாதிரி தான் தெரியுது. கழட்டியாச்சு. சும்மா ஒப்பனைக்கு தான் தொங்குது. அதை பிடிச்சி எதுக்கு தொத்தாதீங்க விடுங்க. வாங்க தாயி போகலாமா? தாய் பிள்ளை பாரு, நான் நல்லா பாதி வெயிலில் பாதி படுக்கேன். என்ன ஆத்தே நண்டு வேத்தே உங்கள் பாட்டி நண்டு கூட சேர மாட்டேன்றீங்க. கிரேஷே வாங்க போய் இந்த முள்ளுக்குள்ள எண்ணத்தை பறக்க விட்டு அப்புறம் தண்ணி குடிக்க ஒரே தான் நம்ம கம்மா பக்கம் போவோம். அடரா கம்பா வா. பூச்சை எங்கே இருக்க? பூச்சியை பார்த்தாலே அது பூச்சி சொல்லாமல் இருக்கு. அப்படி என்ன பூச்சை எப்படி இருக்கா? ஹவாரியும் அப்போ ஓடியா எடுத்து பறிக்கிட்டு இன்னைக்கு அம்மா தண்ணி தாண்டி வாங்கடா. எல்லாம் ஒரு கால் நோன்றாங்க. சிலுக்குன்னுன்றா, நம்ம வரி குதிரைன்னுன்றா. கால் முள் குத்து எங்கனோ இருக்குது. நானே எடுத்துகிட்டே கால் ரொம்ப தாங்கி நடக்குது. எல்லாம் மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணணும். பயவில் நேரம் ரெஸ்ட்டு கொடுத்து அப்படியே பார்த்து இப்போ தான் எடுத்து இவளுக்கு என்ன தெரில. மறுபடியும் ரொம்ப கால் தாங்குது. பேட்டே என்ன நெத்து இல்லையா? என்னடா இப்படி நெத்து இருக்கு? நெத்தக்கானா பயவில் இந்த முள்ளுக்குள்ளே நிறையா கிடக்குமே. ஒரு நெத்த கூட காணுங்க. அந்த எல்லாம் ஓடிக்கிட்டாங்க எங்கிட்ட அங்கிட்டு. முடியவா கவர் ஆத்தே முத்தலை கவர் ரொம்ப சரி கடிச்சிக்கிருக்காளே இருக்கா கவர் ஆத்தே ஒதுக்கி வெளியே தள்ளுற நல்லா இல்லையா? அணில் கடிச்சு போட்டதா
அதெல்லாம் நல்ல நேரத்தே ஒன்றுமே இல்லையே என்கிட்ட. இத்தனை நாள் தோட்டத்திலே தண்ணிக்கு விட்டோம், நல்லா குடித்தாங்க. இப்போ அங்கிட்டு குடிக்க விட முடியாது, ஏன்னா அந்த மழை வெஞ்சிலேருந்து டிரான்ஸ்ஃபார் ஃபீஸாக போச்சு. அதனால் 2 நாளும் ஃபீஸ் போடுறாங்க, திருப்பி ஃபீஸாக போகுது. நம்ம தோட்டத்தில் போனால் இதுக்கு குறைய நம்ம அங்கிட்டு கம்மாங்களே விட்டுக்குருவோம். கரண்ட் வந்தால் விட்டுறலாம் பார்த்தேன், கரண்ட் வர மாதிரி தெரியல. மோட்டர் கரண்ட் அது அது தனி லைனு, அதனால் நம்ம இந்த பக்கம் பற்றிக்கு வந்தாச்சு. உள்ளேருந்து வெளியே ரொம்ப வெயிலில் அடிக்கல, வாங்க வெயிலாக ரொம்ப கம்மி, பரவாயில்ல. நம்ம டைனோசர் பரம்பரையாக வெளியே வந்துருக்கு, டைனோசரே வெளியே வந்து மேய்ச்சிக்கிருக்கா. ஓடிய வெளியே வந்து வாங்கிக்க, நல்லா கொடியெல்லாம் இருக்குது. நம்ம கோக்கா என்னவே பார்க்குறேன், என்னடா வாத்தியார் இப்படி பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் போச்சாடா. எங்கேயுமே தண்ணி எங்கேயுமே இல்லை, எங்கேயும் தண்ணி கிடையாது. தண்ணி சார் இந்த மாதிரி காஞ்சி கருவாடாக போச்சு. பார்ப்போம், மழை வஞ்சத்தங்க தண்ணி இருக்கும். வாங்கடாயே திரும்பவும் வளைச்சிட்டா இப்படியே பரவாயில்ல. இந்தா நல்லா பூத்து நிற்கிறேங்க. நம்ம இருக்கல தண்ணி தாகத்துக்கு இதான் உங்களுக்கு வேண்டா. இப்படி வந்தா அந்த அடிச்சலி பணம் மரந்தா எடுத்து கடி, பூவாவது கடிங்க. இப்போதைக்கு தண்ணி தாகத்துக்கு சமாளிக்க முடியும், வெயிலுக்கு நல்ல வெயில் அடிக்குது. கடி அப்படி கடி. அவள் பரவாயில்ல, காலை போட்டு அமைக்க வச்சுக்கிட்டேன். நல்லா ஸ்கைப்பாலோட கற்றுக்கிட்டு போகல, நல்லா கடிங்க. பாரு ஒருத்தனால எத்தனை பேர் வாழ்கிறாங்க. அப்படி திண்டு பழங்க ஓடி அப்படியே தின்ற வாடா. சம்மரம் சில்வா ஓடிய வாடா சொல்கிறா. நீ 2 பூவை கடிச்சு தண்ணி தாக்கு சமாளிக்கா. ஓடியா புளிமானு. இந்த நாள் பெஞ்சில் அந்த மழை, அந்த மலைக்கு இந்த முள்ளுக்குள்ளே நின்றுக்கணும். நின்றுருந்தா பயவோட இயற்கையோட அந்த அப்படியே கோபத்தை கண்ணால் பார்த்துக்கலாம். இருக்கிறாங்க பாரு, மஞ்சள் தூரெல்லாம் பிச்சு எரிச்சிருக்குங்க. சரியான காற்று இங்கிட்ட அங்கிட்ட அடிச்சிருக்கு. உள்ளெல்லாம் நிற்க முடியாது இந்த முள்ளுக்குலாம். ஒரே ஒரு தடவை மாட்டினோம், அப்போ புரட்டாசி மலைக்கு தான் அந்த பக்கம் இருந்தா அதே மழை தாங்க. பியூர் ஒயிட் நல்லா இருக்கிற பட்டையெல்லாம் பிச்சு எரிஞ்சிச்சு. என்னாச்சுன்னு தெரிலங்க. மதியத்துலேருந்து நம்ம லீஸாக சுத்தமாக மேலே ஓடி ஆடி வந்தாங்க. நல்லா பிணத்தில் மொத்தம் பாருங்க காய்ச்சடிக்குதோ என்னான்னு தெரில. நல்லாத்தான் இருக்கா. பைபிளில் படுத்து வெயிலே படுத்துருக்கு. காய்ச்சலாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று பனி விளைச்சு சேரலை. இட்டு அணத்துறா, மூச்சு விட மாட்டாப்பில் அணத்துறா. சளி பிடிச்சிருக்கா இல்லை காய்ச்சலான்னு தெரிலங்க. வெயில பிடிக்காது. வா ஓடியா தண்ணி குடிக்க ஓடியா. பா ஓடு பழுனே வா போவான். தண்ணி தான் எடுக்கலையா உனக்கு? தண்ணி தாகம் என்ன அப்படி நிற்கிற? வெயில் அடிக்குதா? நம்ம முடியலை பைபிளைக்கு. வா எல்லாம் உள்ளே போயிட்டாங்க, முள்ளுக்குள்ளேயே போகிறாங்க. கருவச்சே எங்கள் நண்டை எங்கிட்டு விட்டு வந்துட்டேன் அவன் தோஸ்தை. கருவச்சே கருவச்சி காய்ஸ் எங்கே நண்டை விட்டு வந்துட்டேன். காணாமே அவளை காணாமே. பைபிள் வாங்குற தண்ணி குடிக்க போகணும். நீஸ் குட்டி உன்னோட அக்காவுக்கு உடம்பு சரியில்லை. நின்று போங்க, நில்லு. எல்லாம் வரட்டும், மொத்தமாக வரட்டும். அதுக்குள்ளே ஓட்ட முடிச்சு நீங்கள் மட்டும் மொதல் தண்ணி குடிக்க போவீங்க. இன்னும் பாதி வேற காணும், வரி குதிரையாக காணும். பா லீஸ் குட்டி. லீஸ் குட்டி என்ன செய்யுது உனக்கு? எல்லாத்தையும் தின்றா. உனக்கு என்ன செய்யுது? பைபிளில் ஒரு மொத்தம் இதாக இருக்காளே. இந்தா இலையெல்லாம் நல்லா தின்னு, நல்லா ருசியாக இருக்கா? ஏன் சுறுசுறுப்பு இல்லாமல் நல்லா காய்ச்சடிக்குது உனக்கு? பைபிளில் தான் ரொம்ப அப்படியே நடக்க முடியாமல் வர்றா. என்னன்னு தெரியல. என்ன யாருக்கு பேட்டை உனக்கு வேணுமா? என்ன வேணும்? பாப்பி வேறு ஒரு பக்கம் சார் இருக்கா. இந்தா பேட்டை பழு நீலாம் திங்க மாட்டேன், சின்ன பிள்ளை மாதிரி. எனக்கு வேணும், எனக்கு கொடுன்றா. இந்தா தின்னு. கொம்பை பார்த்தியா? யாரும் எதிர்பார்க்க மாட்டேன். தன் கையை தனக்கு ஊற்றி விடா. நான் யாரும் எதிர்பார்க்க மாட்டேன். மதுரைக்காரர் கையை கத்தி வரல வீசுறியா என்ன? கொம்பா நீ பெரிய ஆள் தான்டா. வாடா தண்ணி குடிக்காமல் தான் இருக்கேன். வாடா பொம்பளை வாடா. ஓட்டத்தை பாரு, நாட்டு பேச்சு ஓட்டேன். ஓடு வெளில போகிறாங்க. தண்ணி போக கொஞ்சம் சூடு இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி கலங்கிருக்கான்னு. எங்கிட்ட போயிட்டீங்க, ரைட்டில் நின்றுட்டு போட்டேங்க. இன்னும் நெத்து தேடுறீங்களா? நெத்தெல்லாம் கிடையாது. வாங்க போ. என்ன முடிவு பண்ணிருக்கேன்? பேசாமல் இந்த நாளில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4 மணிக்கு மணி அடிச்சு தண்ணி குடிக்க போகிறீங்களா? இல்லை அப்படியே போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்களா? ரெடியா எதுவும் இல்லாமல் இருக்காங்க. பேசாமல் நிற்கிறாங்கப்பா. ஐயும் பிள்ளையும் பாருங்கள், பேசாமல் எப்படி படுத்துக்காளு. அம்மா அவங்க எவனும் முடிவு எடுக்க மாட்டாங்க, தண்ணியை குடிக்க போக மாட்டாங்க, மேய மாட்டாங்க. அந்த 10 நிமிஷம் கேப்பில் நம்ம படுத்து ரெஸ்ட் எடுத்துட வேண்டியது. இந்த மாதிரி வரி குதிரையோட செல்ல பிள்ளையாக போயிட்டேன்டா. சித்தப்பை மறந்துட்டேன். வரி குதிரை சித்தப்பு தாண்டி வந்தவன். இப்போ நேற்று பிறந்த வண்டி, நேற்று முளைச்ச காணா குதிரை பண்டிகையில் அப்படியே அம்மாவோடே திருநன்றியா. ரெண்டே கிளம்பிட்டாங்க. தென்னா விட்டு இன்றைக்கி என்னமோ முடிவு எடுத்து போயிடுச்சுங்க. எவனும் வர மாட்டாங்க. நம்ம எடுக்கிற முடிவு இன்றைக்கி நம்ம தான் கேப்டன் கிளம்பிட்டான். அவர் தென்னா விட்டு பின்னாடி நம்ம சப்பானு கருத்தவனோ மோனிக்கா அப்படியே வரிசையாக தென்னா விட்டு வரம்புற போதுங்க. எல்லாம் ஓடி தா கரடியே மீன் பிடிச்சா இல்லை என்னன்னு தெரியல. கரடி தண்ணி வேறு நேற்று படு மோசமாக இருந்துச்சு. இன்னைக்கு போய் பார்த்தா தான் தெரியும். அமைதியாக இருக்குங்க. அப்போ மீன் பிடிக்கிறேங்க, நல்லா இருக்குங்க. இங்கேருந்து பார்க்கல கண்ணாடி மாதிரி இருக்குது. ஊற குழுக்குழுன்ற கூட தான் குடிக்கிறாடா. தண்ணி பசை படிக்க ஆரம்பிச்சிச்சு. இருக்கிற அந்த சேறு சகதி தண்ணியெல்லாம் மேயும் போது மேய மாட்டாங்க. இவர் இந்த கெராயை பிடிச்சி கடிக்கிறாங்க. இவர் அது அந்த ஓரத்துலையாவது நல்லா கொஞ்சம் கொடியாக புல் இருக்குது, நண்டுக்கால் புல்லுண்டா. இந்த கெரா இப்போ டேஸ்ட்டாக இருக்கும்ல. அந்த மழை காற்றுல சாஞ்சதோ அதான் பயப்பட நல்லா சாஞ்சு வச்சு நல்லா எக்கு போட்டு திண்டுக்குப்பா. டைனோஸே நீலாம் எக்கு போட தேவையில்லை. நல்லா வேரோட பிடிச்சி அப்படியே சாச்சு விட்டுருச்சு. வா முடியா வாங்கிட்டு மாயக்கா கத்திக்கிட்டே இருக்கா. எங்கிட்டு போய் எங்கிட்டாவது கத்திக்கிட்டு வா தா ஆத்தி கத்திக்கிட்டே தானே. தா திரும்பி பார்க்காம கத்து. வா எங்கன தான் இருக்கா, கத்திக்கிட்டே இருக்க வர மாட்டேறியா? ஓடியே தா வா ஆத்தே ஊரவே கூப்பிடுவோம் இங்கேருந்து. மைக் செட் மாயக்கா
என் மாயக்கா மைக் செட் பேர் வச்சே கரெக்டாக தான் இருக்குது. ஊருக்கே கேட்குது. எங்கிட்டா கத்திக்கிட்டு தலையை சாச்சு கத்துறேன். காது கேட்குதா இல்லையா? செகிட்டு மிஷின் வாங்கி வைக்கணும் மொதல். ஒரு கம்மா பண்ணி உமிச்சே போங்க, எல்லாம் போயிடுச்சு. உள்ளே போ, மறுபடியும் எடுத்து பறக்க போயிட்டாங்க. ஓடியா வாவி ஒன்று ஓடு, உள்ளே ஓடு. முட்டாது மாடு முட்டாது ஒன்று ஓடு, உள்ளே போ ஓடு. மொசுக்கிட்டே தலையை வளைச்சி தின்றா அவர். வந்து ரொம்ப நாளாச்சு இந்த பக்கம். மலைக்கு முன்னாடி வந்ததோட சரி, மலைக்கு முன்னாடி இன்னும் ஒரு நாள் மணி வந்தால் நல்லா நெத்து கடத்துரு காற்றுக்கு. நல்லா இருக்கு. இந்த பழைய நேரத்தை இந்த கருக்கு முறுத்துறேன். ஆச்சே இந்த முறுக்கு நல்லா இருக்கா திரிசா? தின்னு யாரும் கேட்க மாட்டேன், கண் வைக்க மாட்டேன். ஏன்னா திண்டுக்க நிறையா இருக்குது வாழப்பா. வாடா போயிட்டு வாடா வந்து தின்றாங்க எல்லாம். தலையை வச்சு தின்றாங்க. இலையை பாரு எம்மூட்டு ஊற்று கிடக்கு காற்றுக்கு. இலை ஊந்து கிடக்கு தின்னு. ஆமாம், கையில் எடுத்து கொடுத்தா திங்க மாட்டேங்க. பாரு பாபிகளை சொல்லியா தரணும். சிக்கிறத எடுத்துப்பா, அதான் அப்படி இருக்கணும். அரடி இதான் சரியான டைம். நல்லா கொடி முள் வெட்டு போடுறது. இந்த கொடியெல்லாம் கீழே வந்து கிடக்கு. தின்னுங்க நல்லா. வேணுன்ற அளவு கொடி நல்லா இருக்குது. எக்கு போடவே தேவையில்லை. இதுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் படைக்க விடுவோம். அத்தே ஸ்கைபால் மகளாத்து பரவாயில்ல. உங்கள் மம்மிக்கிட்டே ட்ரைனிங் எடுக்கிறான். ஆளுக்கு ஒரு இடத்துலேருந்து தின்னுக்கிடா. அப்படி கொடி காஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக தாண்டா இருக்கும். கரடே வேட்டை ஆரம்பி. அழுகுனே நீ இருக்கிறது சரியானதை பிடிச்சி வச்சுருக்கேன். இல்லை தின்னு ஒரு இருக்கிறது நல்ல கொடி. நல்ல கொடி தின்னு. இதை தின்னு கடைக்கு தின்னு. அவதான் வகுறு நிறைஞ்சிடும். ஒரே வாயில் வகுறு நிறைஞ்சி பிடிச்சிண்ணா. அப்படி தின்னு கருக்கு கச்சா. நீ மட்டும் இப்போ சாட்டி சொல்லாமல் தின்றிய கேட்டு வாங்கிண்டா. என் மட்டும் கொடி கூறியா ஆத்தே பாவி பைலட் பாவி. வாடா வேறு செப்பரியாடு. சிலுக்கு ஓடி இங்கே வாரு. நல்லா போட்டு அம்மிக்கிடுச்சு முள்ளு போட்டு. எடுத்து தின்னுங்க ஓடி வாடா மொழி. எங்கிட்ட இந்த பக்கம் சாயந்தரம் கரெக்டாக பிளான் போட்டு வந்தோம். எங்கிட்ட 2-3 கொடி கிடைக்க முடியாது. அதே மாதிரி நல்ல கொடி கிடச்சிச்சு. 2 வாரம் வெளுத்து வாங்கியிருக்காங்க. நல்லா சரியான பிரியாணி கிடச்சிச்சு பசங்களுக்கு. அதனால் இந்த வீடியோ இதோட படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்ச சப்ஸ்கிரைப் போட்டிருக்கேன், லைக்காக போட்டுருக்கேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை என்ன சந்திக்குவா வரட்டா. மணி 5 தான் ஆகுது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு தண்ணிக்கு வேகமாக போய் வீட்டில் விடணுங்க. ஏன்னா கம்மா தண்ணி சும்மா நாவாக தான் நினச்சாங்க மதியம். போய் தான் நல்லா அப்படியே பின்னாக்கு தண்ணி வச்சு குடிக்க வைக்கணும் பசங்களுக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடி உங்களையும் சந்திக்கு வரேன். அது வரை உங்களிடமிருந்து இருப்பது நான் உங்கள் டைமேட்டிக் வரட்டா. see you, bye.